பேசுகிற காணில ராஜாவே அப்பா நீங்கள் பேசணும் தப்பாக தகப்பனே அப்பா அதோட அதை எனக்கு பிரோஜனமாக இருக்கணும், முதலாவது அது எனக்கு பிரோஜனமாக இருக்கணும் ராஜாவே. அப்போ எல்லா துதியும் கண்ணும் மகிமை ராஜாவே அதோட பேசுறதுக்கு தகப்பனாவே. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகாது. 8 மாதம் கழிச்சு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தேவனுக்கு கொடான்னு கொடி நன்றி. 7 மாதம் ஆயிட்டு சபையில் பேசினாங்க. கத்தோட சோதரம் ஒரு பாட்டு பாடி எந்த ஒழுமே தேவரியே செய்யா, எந்த ஒழுமே தேவரியே செய்யா, ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತಿಳಿದೆಯ ಸೇರಲು ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತಿಳಿದೆಯ ಸೇರಲು ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ ಸಯ್ಯ, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ ಸಯ್ಯ, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ ಸಯ್ಯ. துதிக்கிறோம் ராஜாவே. கிரைஸ்தவா இன்னைக்கு எடுக்கப்படுகிற வசனம் மத்தாய் 26 ಇದು ನನ್ನ ರಕ್ತ, ಇದು ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ, ಇದು ಪಾಪಗಳ ಕ್ಷಮೆಗಾಗಿ ಬಹು ಜನರಿಗೋಸ್ಕರ ಸುರಿಸಲ್ಪಡುವ ರಕ್ತ.
நம்மளுக்கு ஒரு நாள் அவரோட ரத்தத்தினால தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படுது. எந்த மனுஷன் ரத்தத்தினாலையோ எந்த ஆடு மாடு ரத்தத்தினாலையோ நம்மளுக்கு மன்னிப்பு இல்லவே இல்லை. அவரோட ரத்தத்தினால தான் நம்மளுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அப்போது சண்டே நம்மளுக்கு பந்தி இருக்கிறதுனால நம்ம இந்த 3 நாள் நாமளே ஒப்பு கொடுத்து அவர் பாதத்தண்டை இன்னுமாக நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்களும் இன்னும் எதை எங்கள்கிட்ட விட்டு கொடுக்காத குணம் இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு அவர் பாதத்தண்டை வரும்போது அவர் நம்மளை மன்னித்து எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு யோவான் 6:54. ನನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವವನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಾನು ಅವನನ್ನು ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುವೆನು. யாராவது நம்ம எனக்கு ஒருத்தர் இங்கே வந்து இவ்வளோ இதாக உட்காந்து வச்சுக்கிறாங்க. அந்த நித்திய ஜீவனத்துக்காக ஒரு பாடுடைய ஒரு இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறதாக அந்த நித்திய ஜீவனத்தினால அப்போ அவருக்கு இருக்கிற ரத்தத்தினால நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகுது. அப்போ கடைசி நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்னாக்கா கடைசி நாளில் அவர் நம்மளை எழுப்புவார் என்ற விசுவாசமாக இருக்கணும். இங்கே பாரு வசனம் அப்படித்தான் சொல்லுது, கடை தினதவை நிம்முனா எப்படி சொல்லுது. அப்போ நம்மளுக்கு அந்த விசுவாசம் அப்படியாப்பட்ட விசுவாசமாக இருக்கணும் இன்னைக்கு. அதே போல ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மதித்ததினால தேவன் நம்மேல வைத்த அவர் ஆண்டை வழங்கப்பட்டார். இப்படி நாம் அவருடைய வசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்களுக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமானே. எவ்வளோ பாவிகளாக இருந்தோம். உலக காரியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீரியலுக்கும் சினிமாவுக்கும் உலக காரியத்தில் நம்ம வாழ்ந்து நின்றோம். ஆனதும் அவர் அன்பின் கைகளால் நம்மளை எடுத்துக்கொண்டப்போ அவரோட ரத்தம் நம்ம மேலே சிந்திருக்கிறதுக்கான இன்னைக்கு வந்து இங்கே இவ்வளோ பொறுமையாக இப்படி உட்காந்து தேவனோட வார்த்தைக்கு நம்ம விடம் இருக்கிறோம். அப்போது நம்ம எவ்வளோ பாகியசாலி இல்லைங்களா. நம்ம ஒரு நாள் அதை நினைச்சு தேவனுக்கு இன்னுமாக எண்ணத்தில் என்ன இருக்காது இருக்கிற குணம் எது இருக்குது நம்ம ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கும் போது நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறது. அப்போ அவரோட கோபத்திலேருந்து நம்ம பாருங்க 9வது வசனம் மீண்டும் ஒரு வசனம் அவருடைய ரத்தத்தினால நீதிமான்களாக யாரும் நம்மளை நீதிமானாக்க முடியாதுங்க. அவரோட ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளை நீதிமானாக்க முடியும். எல்லாரும் குறை சொல்றவங்கள தான் இருக்கும். முன்னாடி நல்லா பேசி பின்னாடி குறை சொல்றவங்கள தான் இருக்குவாங்க. அப்போ அவரோட ரத்தம் மட்டும்தான் நம்மளை இன்னைக்கு ஒரு நீதிமானாக்க முடியும். அப்போ தேவனை தவிர மனுஷன் எல்லாரும் பாவிகள் தான். அப்போ அவரு தான் நம்மளை மீட்டு கொடுக்குற தேவன். அந்த வசனத்தில் பாருங்க ஆகிய முகாந்தர கோபத்தில் தப்பிச்சுக்கொள்ளவும் மட்டும் நிச்சயம் அல்லது. அப்போ அவரோட கோபத்தினால நம்ம தப்பிக்கப்படணும் இன்னைக்கு. அப்போ நம்ம ஒரு நாளை கேட்கணும். அப்போ அந்த பந்தி நம்மளுக்கு அசாட்டியை நம்ம விடவே கூடாது. அப்போ அந்த பந்திக்கு இருக்கிற 3 நாளுக்கு முன்னாடி நம்மளுக்காக ஒப்பு கொடுத்து அவர் ரெண்டை இன்னும் நம்ம பாதத்தில் உட்காந்து நமக்குள்ள என்ன இருக்குது பிடிக்காத காரியம் உமக்கு விரோதமா என்ன இருக்குதுப்பா எசப்பா நம்ம கெஞ்சி மன்றாடும் போது நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பந்தி ஆசீர்வாதமாக இருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே எபேசியர் 1:7. இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்மளுக்கு யாராலும் மீட்பு இன்னைக்கு இல்லைங்க. நம்மளுக்கு அவரோட ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு மீட்பு இருக்குது. அவரோட ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு பாப்ப பரிகாரம் ஆகுது. அப்போ அவரோட ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு இன்னைக்கு மீட்பு இருக்கிறது. அப்போ அவரோட ரத்தத்துக்கு எவ்வளோ ஒரு விலை முடிக்காத ரத்தத்தை நம்மளுக்கு இருக்கிறாருந்தா நம்ம ஒரு நாளும் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்போது சபையை கொடுத்துருக்குறாரு, நல்ல போதகரை கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு. நம்ம ஐயா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு என்னன்னாக்கா முதலாவது நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரயோஜனம் இருக்கணும். இது கொடுத்து வைக்கிற சப்ஜெக்ட் எனக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு அது நான் அது ஸ்வீகரித்து நான் அது ஸ்வீகரிச்சு டென்ஸு நேற்று ராத்திரி சொல்லும் போது நாங்கள் என்னப்பா மெசேஜ் கொடுக்கணும் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ பார்த்தா அதே டென்ஸு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டது அந்த செய்தி. அப்போ எப்படி ஆண்டவரே என்ன கொடுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. நீர்த்தாமே ஆவியானவர் எனக்கு பேச வைக்கலாம்ன்றது எனக்கு கொடுத்த இந்த சிறு வார்த்தை தேவன்னு. அப்படியாக கொலேசியர் 1:20.
அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் யாரும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்குள்ள பிரியமாயிற்று. யாரும் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கவே முடியாது. தேவனோட ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு இப்படி சமாதானம் கொடுக்க முடியும். சமாதானம் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை குறவர்களுக்கு தான் இந்த அதிக ஜனமா இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு சமாதானம் கொடுக்குறவரும் அவர் ஒருத்தர் நமக்காக மாத்திரம் இல்லை, இந்த இடி ஜனத்துக்காகவும் அவர் தன் ரத்தத்தை சிந்தி இடி உலகத்துக்காகவே அவர் தன் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு சமாதானம் கொடுக்குற சேஷ்டமா இருக்கிறார். அவரோட நாமத்துக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அவருக்கு எவ்வளோ நம்ம வார்த்தை ஒரு நாள் அவரோட வார்த்தையில உட்காந்து அவரோட சிலையில பட்ட அந்த பாடுகளை தியானிக்கும் போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கஷ்டங்கள் நம்ம பாடுகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் முன்னாடி அவர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு அவரோட பெரிய ஒரு பாக்கியோடக்கா அவரோட கஷ்டத்தை இது எப்படி இருக்கு 10-19 ஆகையால் சகோதரரே, நான் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவான தமது மாம்சமாகிய திரையில வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மாம்சத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் தைரியம் கொடுக்க முடியாது. அவரோட ரத்தத்தால மட்டும்தான் நம்மளுக்கு தைரியம் உண்டாகும். அப்போ நம்ம ஒரு நாளும் அவர் இந்த பந்தின்றது நம்ம அசாட்டி என்னவே கூடாது. அப்போ அவர் ரத்தத்தால நம்ம இன்னுமாவது அவர் பாதத்தை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு கொடுத்து நம்மளை ஆராய்ந்து சோதிக்கும் போது நம்மளுக்கு வெளிப்பட்ட தேவனா இருக்கிறார். அவர் ஒரு போது பாவியே இருக்கிறது இல்லை, நேசிக்கிற தேவனா இருக்கிறதப்போ நம்ம மீண்டுமாக அந்த இதில் இல்லாதபடி பரிசுத்திலையும் அவரோட சமூகத்தில் வந்து அவர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதே போல அது எப்படி 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரேதொரு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆடு மாடு கோழி அதனால ரத்தத்தினால நம்ம மீட்டு கொள்ள அவரோட சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டு இருக்காங்கனாக்கா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டிருக்கணும். அதன்படி வாழும்போது மட்டும்தான் அவர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அப்போ அந்த ரத்தம் அந்த மாம்சத்தை அந்த ரத்தத்தை புசிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு வியாதியா இருந்தாலும் ஒரு மன கவலையா இருந்தாலும் நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதே போல கடைசியாக பார்க்கணும் எஸ்ஐ 41:10 சர்தாரிகளா இருக்கிறாங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடுமே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால உன்னை தாங்குவேன். திடப்பட்ட தேவன் அவர் மட்டும்தான். நம்ம எந்த காரணத்துக்கும் நமக்கு முதலாவது நமக்குள்ள பயமே இருக்கக்கூடாது. நம்ம பயப்பட்டுச்சுனாக்கா நம்மளை இன்னும் பயப்படுத்தும் போது அதிகமாக இருப்போம். அப்போ நம்ம பயத்தில் இல்லாதபடிக்கு தேவன் இடத்துல ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுத்து அவர் பாதத்தில் அவர் சமூகத்தில் உட்காரும்போது நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசி என்ன சொன்னால் சங்கீதம் 54:4 ಈಗೋ ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು, ಕರ್ತನೇ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡುವನು. ಇನ್ನು ನಮ್ಮದು ಸಹಾಯಕರು ಯಾರಂದ್ರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳ ಸೊಂದು ಬಂದು ಅಪ್ಪ ಒರವುಗಳು ಎನ್ನುವಾಗಲೂ ಅದಿದೆ இவர்களுக்கு மக்களுக்காக நம்மளுக்கு ஒரு நாடு சகாய்க்கிறதுனால என் தேவன் மக்கள் அவர் தேவனோட வார்த்தைக்கு மகிழ்ச்சியாக இந்த சிறு வார்த்தை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கொடான கூடிய நன்றி செலுத்திருக்காங்க. அப்பா இந்த சிறு வார்த்தை கொடுத்திரே மக்கள் நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டரே அப்பா இது எங்களுக்கு பிரோஜனமாக இருந்ததுக்காக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த வார்த்தை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கொடான கூடிய நன்றி. அப்பா என் சபையாருக்கு நன்றி. அப்பா என் மரியமாருக்கு நன்றி தகப்பனே.
எல்லா துதியும் கனமும் மகிமை ராஜாவே நமக்கு ஒரு சாட்சியம் தகப்பனை நசரேனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.